கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கூடிய நிலையில் பாஜகவை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நந்தா. விவரம் என்ன? எதற்காக இந்த போராட்டம்? தேவப்பிரியன், கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவை கண்டித்து முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வளாகத்தில் காந்தி சிலை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அண்மையில் பெங்களூருவில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக வறட்சி நிவாரண நிதியாக 18,171 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை வைத்து வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தையும் காங்கிரஸ் நாடியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பாஜக தரப்பில் அதாவது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு வாரத்தில் இது தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உடனடியாக வறட்சி நிவாரண நிதியாக 18,171 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் தற்போது காங்கிரஸ் அமைச்சர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்று மாலை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொள்வதற்காக பெங்களூரு வர இருக்கிறார். அவருக்கு கோ பேக் அமித்ஷா என்ற முழக்கத்தையும் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் முழக்கங்களை எடுத்து வருகிறார்கள். இதேபோல மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும், அதேபோல எங்கள் வரி எங்கள் உரிமை என்பது போன்ற தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்ட குரல்கள் தற்போது காங்கிரஸ் சார்பில் பெங்களூரிலும் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த பதாகைகளை வைத்தபடி தற்போது சித்தராமையா அமர்ந்தபடி தர்ணாவில் ஈடுபட்டக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது கர்நாடக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தா.